அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பேட்டர்ன் தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பிட்வீனில் நம்ம போடக்கூடிய பேட்டர்ன். இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க, சர்க்கிள் பேட்டர்ன் சொல்லி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேங்கில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு எடுத்துக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் டைப் போடுறோம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை சுற்றி காம்பவுண்ட் பேட்டர்ன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ டபுள் காம்பவுண்ட் பேட்டர்ன் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ டபுள் காம்பவுண்ட் பேட்டர்ன் போட்டுட்டோம். இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ஒரு ரவுண்ட் மாதிரியான ஒரு ஷேப் கொண்டு வந்துடுவோம். மேலே வந்து பெட்டல் பேட்டர்ன். ஸோ இந்த பெட்டல் பேட்டர்னை வந்து ஃபுல்லாக சுற்றி கொடுத்துக்கலாம். இந்த பெட்டல் பேட்டர்ன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இதை சுற்றி வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். பெட்டலுக்கும் சர்க்கிளுக்கும் பிட்வீனில் ஃபில்லிங். அண்ட் இன்னொரு கர்வ்டு லைன், ஸோ சர்க்கிள் மாதிரி இன்னொன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றி காம்பவுண்ட் பேட்டர்ன். ஸோ இந்த காம்பவுண்ட் பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் A4 ஷீட்டில் பார்க்கும்போது பெருசாக தெரியும் உங்களுக்கு, ஆனால் கையில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மெலிசாக தான் வரும் இந்த பேட்டர்னு. ஸோ இந்த அளவுக்கு மெலிசாக நீங்கள் போடுறீங்க இல்லையா, இதையே நீங்கள் அப்படியே கையில் போட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தின்னாக தெரியும். பட் A4 ஷீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் தெரியும். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, மெலிசாலாம் நிறைய பேர் போடுறாங்க எப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆக்சுவலாக வந்து இதே கூட நீங்கள் போட்டாலுமே அந்த மாதிரி தான் வரும். அண்ட் டபுள் லேயர் போட்டாச்சு. ஸோ டபுள் லேயர்டாக நம்ம போட்டுட்டு உள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து வெளியில் கொடுக்கும்போது மறுபடியும் உள்ளே கை வைக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளே வந்து நமக்கு தெரியாமல் எதையாவது ஒன்று அழிச்சிடுவோம், டிசைன் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்போதே நம்ம உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட்டர் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது எம்டியாக இருக்கிறதால ஜஸ்ட் இதில் வந்து ஒரு டாட்டட் லைன்ஸ் வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். அண்ட் இதோட அவுட்டர் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் பேட்டர்ன் தான். லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு டாட் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ லீவ்ஸ் போட வராதவங்களுக்கு இந்த மாதிரி டாட் வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக இழுத்து விட்டால் அது லீஃப், அவ்வளோதான். நீங்கள் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். வராதவங்க டாட் வச்சு லைட்டாக ஒரு ரொம்ப இதுவாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா, ஒரு ரொம்ப மெலிசாக இழுத்து விட்டாலே போதும், அந்த ஃபினிஷிங் வந்துடும். ஸோ செகண்ட் ஒன் சேம் அளவு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அளவு எடுக்கும்போது கம்மியாக எடுக்கணும், நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது மறுபடியும் அது அகெயின் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். சர்க்கிள் போட்டுட்டு டபுள் லேயரில் காம்பவுண்ட் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் போட்டாச்சு, செகண்ட் லேயர் போட போகிறோம். எஸ், இது பேசிக். ஸோ இதுக்கு மோஸ்ட்லி இந்த பேட்டர்னுக்கு வந்து இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற பேட்டர்ன் வந்து ஒன்றும் இல்லை, ரொம்பவே ஈஸி. ரோஸ்க்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஃபில்லிங் கொடுக்குறது தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மெலிசான எட்ஜு, பிட்வீனில் வந்து கொஞ்சம் ரவுண்டு இல்லை ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் போட்டுட்டு இதை ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வரல அப்படின்னா கஷ்டமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். அதாவது இந்த ஷேப் கொண்டு வந்துட்டு நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். அதுக்கு மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே வந்து காம்பவுண்ட் பேட்டர்ன் டபுள் லைன் கொடுக்குறோம், முடிச்சிடலாம். இதோட அவுட்டர் இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கிறேன். ஸோ
லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு லைன் போட்டுக்கலாம். டபுள் லைன். மோஸ்ட்லி இந்த மாதிரி லைன் போட ரவுண்டாக வரலை அப்படின்னா நீங்கள் டாட்டடாக வச்சு போட்டுக்கலாம். டாட்டாக வச்சு போட்டுக்கலாம். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேட்டர்னில் போட்டு காட்டுறேன். ஒரு காம்பவுண்ட் பேட்டர்ன், சிங்கிள் லேயர் போட்டுக்கலாம். ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போகும்போது உள்ளே ஃபில்லிங் கொடுக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த ரீசனுக்காக ஃபில்லிங் கொடுத்துக்கிறோம். ஃபில்லிங் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்டர் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுறோம். கொடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி எம் ஷேப் போட்டுட்டு உள்ளேருந்து நம்ம ஒரு லைன் மாதிரி இழுத்து விட்டுறோம். இது வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா லீஃப் பேட்டர்னில் வரும். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி முடிச்சிடலாம். ஒரு குட்டி ஸ்பேஸ் கேப் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எம் ஷேப் போட்டு நீங்கள் டார்க் பண்ணலாம். பட் அவுட்டர் வந்து டார்க்காக இருக்கணும். அதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை ஃபுல்லாக முடிச்சிடலாம் முதல்ல. ஸோ அவுட்டர் வந்து டார்க்காக பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சு. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா டாட் வச்சு நம்ம அந்த மிடில் பார்ட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேட்டர்ன் தான் போட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேட்டர்ன் போட்டுடலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை சுற்றி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து ஃபில்லிங் லைனு, உள்ள ஃபில்லிங் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் கொடுக்கலாம். எப்போயுமே ஏதாவது ஒரு இதுக்கு ஃபில்லிங் கொடுத்தா நம்ம லைன் கொடுப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டாட்டாக வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காம்பவுண்ட் பேட்டர்ன் போட ஆரம்பிக்கலாம். டபுள் லேயர்டாக போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ முடித்த உடனே நம்ம ஃபில்லிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபில்லிங் கொடுத்துட்டு இப்போது இதோடைய அவுட்டர் பார்த்திங்கன்னா பெட்டல் பேட்டர்ன். ஸோ பெட்டல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து மெலிசாவும் பிட்வீனில் வந்து மிடில் பார்ட் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல அவுட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிடில் மட்டும் கொஞ்சம் டார்க் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு டாட்டட் லைன், குட்டி குட்டி டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இது எம்டியாக இருக்கு இல்லையா, அதனால் அப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இதில் போடும்போதே எனக்கு வந்து அங்கே லைட்டாக கலைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பெரிய பெரிய ப்ரொஃபஷ்னல்ஸே போடுவாங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க போடும்போது தெரியாமல் கலைஞ்சிடும். ஏன்னா பிரைட் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க காட்டுறது பெரிய விஷயம் கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கவனமாக ட்ரை பண்ணுங்கள். 4th பேட்டர்ன் சேம் தான், பிட்வீன்லேயும் சேம் தான். சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் போட்டுக்கிறோம். ஓகே, ஃப்ளார்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு லீவ்ஸ் போட்டுக்கிறோம். நார்மலாக இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் போடும்போது டார்க் லீவ்ஸ் தான் நம்ம வந்து போடுவோம்.
எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி லீவ்ஸ் தான் போடுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம ஏன் இப்படி ஒரு லீவ்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அதனால தான் இப்படி கொடுத்துருக்கோம். ஃபில்லிங் கொடுக்கும்போது டிஃப்ரென்சியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்படி கொடுக்கறதால டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப நல்லா தெரியும். அவுட்டர் லைனு, ஸோ இதுக்கு மேலே அகெயின் உங்களுக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி இந்த பேட்டர்னில் காம்பவுண்ட் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் லேயர் காம்பவுண்ட் பேட்டர்ன் முடிச்சுட்டு, இப்போ வந்து நம்ம மேலே போட்ட டிசைனே தான் கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட ஆரம்பிக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம லெஃப்ட் சைடு வர மாதிரி போட்டோம். எஸ், இதுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுறோம். போட்டுட்டு நடுவில் லீவ்ஸு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். லீவ்ஸ்லாம் ப்ரெஷர் கண்ட்ரோல். நீங்கள் வந்து லீவ்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி கையில் இருக்க ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் லீவ்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போட முடியும். அதை நீங்கள் ஒரு எம்டி பேப்பரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். ஸோ நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது இதில் வந்து 5th பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கிறோம். டபுள் லேயர் காம்பவுண்ட் போடாத ஃப்ளவர் போட்டுக்கிறோம். உள்ளே வந்து ஃபில்லிங்க்கான லைனு, இது வந்து அவுட்டர் லைனு. ஸோ காம்பவுண்ட் பேட்டர்ன் ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். டபுள் லேயர் ஃபில்லிங்கு, வெளியில் வந்து ஸ்ப்ரிங் பேட்டர்ன் போட்டுக்கிறோம். ஃபுல் ஸ்ப்ரிங் பேட்டர்னு இது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்டரில் வந்து அந்த ஸ்ப்ரிங் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு கர்வ்டாக காம்பவுண்ட் பேட்டர்ன் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ காம்பவுண்ட் பேட்டர்ன் போட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் போட்டுட்டு ஃப்ளார் எதுவும் போடலை, ஃப்ளாருக்கு வந்து டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக நான் வந்து கையில் போட்டிருக்க பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து இன்ஸ்டாலேயும் இருக்குது, போஸ்ட்டும் போட்டிருக்கேன் யூடியூப்பில், கண்டிப்பாக பாருங்கள். டார்க்கான லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பேட்டர்ன் பொறுத்தவரையும் நம்ம எப்பயுமே பாம்லேயும் ஆப்போசிட் சைட் பேக் சைடில் பாம்லேயும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. பை ஃபார் நவ்.